சோழராணி அத்தியாயம் 7. புறவிகளை பார்வையிட்டுவிட்டு மாளிகை அறையை நோக்கி விரைந்து நடந்தான் இளங்கோ. நடந்தவன் மேல் திடுமென ஒரு பெரும் போர்வை விழுந்து மூடியது. போர்வையின் மேல் பாம்பென மணிக்கயிறு சுற்றப்பட்டது. மணிக்கயிறு சுற்றப்பட்ட போதே அவன் பின் மண்டையில் முட்டென ஒரு அடி விழுந்ததும் அவன் கண்கள் இருண்டன. மாளிகையின் பின்பக்கம் ஒரு ஒதுக்குப்புறத்திற்கு மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் அப்புறப்படுத்தப்பட்டான் இளங்கோ. அறையை விட்டு இளங்கோ வெளியேறும் முன்பு தீபத்தின் சுடரை சிறிதாக்கிவிட்டதால் அதுவரை பரவியிருந்த வெளிச்சம் குறைந்து இருளும் ஒளியுமாக தெரிந்த அறையினுள் கட்டிலில் நன்றாக சாய்ந்து படுத்த இளவரசனின் மனம் பலவித கனவுகளில் திளைத்த நிலையில் இளங்கோ திரும்பி வராததை கூட உணரும் ஸ்திதியை இழந்திருந்தது. பயண மாளிகை முழுதாக உறங்கிக் கொண்டிருந்தது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காமல் நடுஜாமத்தை நெருங்கியது. வானத்தில் ஒளிர்ந்த இளம் நிலவும் மேகத்துக்குள் மறைந்திருந்தது. விண்மீன்கள் மட்டும் வெள்ளியாலும் பொன்னாலும் செய்து பதித்த மலர்கள் போல ஆங்காங்கே விண்ணில் மினுக்கின. தோட்டப்பகுதியில் அடர்ந்து நின்ற மரக்கிளைகளின் மீது அமர்ந்திருந்த சில பறவைகள் மட்டும் ஏதோ இடையூறை கண்டு கலகலத்து சத்தமிட்டன. ஆந்தைகள் இரண்டு தங்களுக்கு உறக்கம் என்பது என்றும் இல்லை என்று அறிவிப்பவன போல அலறின. சுவர் கோழிகள் தொடர்ந்து ரீ ரீ என ஒலி எழுப்பி இரவின் நிசப்சத்திற்குள் இசை கூட்டின. மாளிகையின் ஆயுதமேந்திய இரவு காவலர்கள் இருவர் வாயிலில் அமர்ந்து அரை உறக்கத்தில் ஆழ்ந்தும் திடீர் திடீரென விழித்தும் காவல் புரிந்தனர். புகை சூழ்ந்தது போல கடும் பனி பெய்து கொண்டிருந்தது. கனவில் திளைத்திருந்த இளவரசன் விழிகளை மெல்ல மெல்ல உறக்கம் தழுவியது. சில நாழிகைகள் நகர்ந்தன. இரு முரட்டு உருவங்கள் இளங்கோ மூட மறந்த பெரும் சாளரங்களின் வழியே இளவரசனின் அறைக்குள் எகிரி குதித்தன. அவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு குதித்தாலும் அதில் இரண்டாம் அவன் குதித்த போது அவனின் எடை காரணமாக அறையின் கீழ்த்தளம் தொம் என அதிர்ந்தது. அந்த சிறு அதிர்விலேயே இளவரசனின் உறக்கமும் கலைந்தது. கலைந்தாலும் அவன் உள் உணர்வுகள் எச்சரிக்கை அடைந்தன. சிறிதாக விழிகளை திறந்து அறையை நோட்டமிட்டான் இளவரசன். அறை கதவு திறந்து கிடந்ததும் சுரீரென அது அவனுள் தைத்தது. தரையில் விரித்திருந்த இளங்கோவின் துணி விரிப்பு காலியாக இருந்ததும் அந்த அறை ஒளியில் கண்டுகொண்டான் இளவரசன். சாளரத்தின் பக்கம் நிழலடித்த வண்ணம் யாரோ நிற்பதும் உணர்ந்தன அவன் புலன்கள். அறிவு விரைந்து திட்டமிட்டது. அறைக்குள் குதித்தவர்கள் குதித்த இடத்திலேயே சுவரின் ஓரத்தில் அப்படியே நின்று அறையை மறுபடியும் நன்கு ஆராய்ந்தார்கள். ஒருவன் பூனை போல அடிமேல் அடியெடுத்து வைத்து நகர்ந்து அறையின் கதவு நோக்கி சென்றான். அறைக்கதவை தாளிடுவது அவன் நோக்கமாக இருக்க வேண்டும். மற்றொருவன் இளவரசன் படுத்திருந்த கட்டிலை நோக்கி ஒலி எழுப்பாமல் நகர்ந்தான். அவர்கள் இருவரும் திட்டமிட்டபடியே தரை அதிராமல் நடந்தாலும் அவர்கள் விடும் மூச்சு காற்றின் ஒலியை கூர்ந்து செவி மடுத்தபடி உறங்குவது போல பாவனை செய்து கொண்டிருந்தான் இளவரசன். அந்த சதிகாரர்களின் திட்டப்படி இளங்கோவை கட்டி அவன் சத்தமிட இயலா வண்ணம் பின் மண்டையில் தாக்கி மயங்க வைத்து தோட்டத்து மூளைக்கு கொண்டு போய் இரு துணைவர்களை ஆயுதபாணிகளாக காவல் நிற்க வைத்த பின்பே இளவரசனின் அறைக்கு வெளியே நின்று சாளரத்தின் வழியாக இளவரசன் கட்டிலில் அசைவற்று உறங்குவதை உறுதிப்படுத்தி கொண்டே அறைக்குள் எகிரி குதித்திருந்தனர் இரு முரடர்களும். கட்டிலின் பக்கவாட்டில் நகர்ந்து நெருங்கியவனின் கை இளவரசன் உறங்குவதற்கு முன்பு களைந்து பக்கத்தில் வைத்திருந்த வாளுறையை நோக்கி நகர்ந்தது. கதவு பக்கம் நகர்ந்து சென்றவனும் அந்த விசாலமான அறையின் கதவுக்கு அருகே சென்று கதவை சாத்த கையை கொண்டு சென்றான். அந்த கணத்தில் வாளுறையை நோக்கி கையை நீட்டியவனின் முகத்தில் இளவரசனின் வலது கால் ஒரு உதை விட்டது. அவன் உதடுகளில் இருந்தும் மூக்கிலிருந்தும் குருதி கொட்ட லேசான குரலில் அம்மா என அலறி சாய்ந்தான். கதவை தாழிட்டு திரும்புவதற்குள் தன் சகாவின் வேதனை ஒலி கேட்டதும் சடக்கென்று திரும்பியவன் எதிரே இளவரசன் நின்றிருந்தான். இடையில் ஒரு கரத்தை ஊன்றியும் வாளுறையை அணிந்து முடித்த நிலையிலும். தன் சகாவை தாக்கும் அளவு இந்த சிறுவன் போல தெரியும் வாலிபனிடம் வலிமை இருக்கும் என்பதை சிறிதும் நம்ப முடியாத மற்றொரு முரடன் இளவரசனின் மீது பாய்ந்தான். பாய்ந்தவன் வேரற்ற மரம் போல சாய்ந்தான். அவன் வாய் குழறியது. கை கால்கள் விழுக் விழுக்கென உதைத்து கொண்டன, வலிப்பு நோயை கண்டவன் போல. அதற்குள் முகத்தில் உதை வாங்கி சாய்ந்தவன் சுதாரித்து கொண்டு எழுந்து வந்து சினத்துடன் மோதினான் இளவரசனுடன். மல்யுத்தம் பயின்ற அவன் கை கால்களும் உடல் வாகும் அசுர பலத்துடன் திகழ்ந்தன. அத்தனை வலிமை இல்லாதிருந்தால் முதலில் உதைப்பட்ட போதே இவன் சுருண்டிருப்பான். ஆனால் தன் சகா தரையில் கிடந்து கை கால்களை உதைத்து கொள்வதை கண்டதும் மனசுக்குள் மிரட்சியுடன் கண்டபடி யுத்தம் செய்தான். எதிரிகள் தன்னை ஆயுதங்களால் தாக்காமல் மல்யுத்தம் புரிவதை கண்ட இளவரசன் அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொண்டான்.
அவன் அறிவு விரைந்து முடிவுக்கு வந்தது. சட்டென்று இரண்டாம் அவனை தான் அறிந்து வைத்திருந்த வர்ம போர் கலையை பயன்படுத்தி வீழ்த்தினான். துளியும் நம்ப முடியாத அதிசயம் போல வாளை கூட எடுத்து போரிட முயலாமல் மல்லர்களான தங்கள் இருவரையும் அந்த இளைய வாலிபன் சர்வ அலட்சியமாக எதிர்கொள்வான் என்பதை அதிர்ச்சியோடு உணர்ந்தவன் குருதி கொட்டும் முகத்தோடு போரிட்ட போதே நுணுக்கமாக அவன் தற்காத்து கொண்டு போரிட்டதையும் தன் தாக்குதல்களை இத்தனை எளிதாக ஒருவன் தவிர்த்து தவிடுபொடியாக்குவான் என்பதையும் கனவில் கூட எண்ணி பார்த்திராத மல்லன் மலைத்தது மட்டுமல்ல, பெரும் திகிலையும் உணர்ந்தான். கால் நாழிகை காலத்துக்குள் எத்தனையோ வீரர்களை மண் கவ்வ வைத்திருந்த தன்னை அந்த சிறுவன் சமாளித்த விதம் அவனை குலுக்கியது. அதிர்ச்சியோடு தாக்குதலில் ஈடுபட்டவன் சுரீரென ஒரு கடும் வலி தன்னை தாக்குமாறு அவ்விளைஞன் மந்திரம் போல ஒரு மாய அடி அடித்ததும் முன்னவன் போலவே அவனும் கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க தரையில் சாய்ந்தான். சாய்ந்தவனை இளவரசனின் விழிகள் ஆராய்ந்தன. இடைக்கச்சையில் அவன் ஒரு மணிக்கயிற்று சுருளை வைத்திருப்பதையும் கண்டான். அவனுள் பொறி தட்டியது. தன்னை கட்டுவதற்காக முன்னேற்பாட்டுடன் கயிறும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவன் அறிவு ஊர்ஜிதம் செய்தது. தூண்டாமணி விளக்கின் திரியை பெரிதுபடுத்தினான். தன்னால் வர்ம அடி வாங்கி சாய்ந்து கிடப்பவர்கள் சாமானியமான வீரர்கள் அல்லர் என்பதையும் இளவரசன் நன்கு உணர்ந்து கொண்டான். அந்த மல்லனின் கச்சையில் இருந்த மணிக்கயிற்று கண்டை உருவி எடுத்து இரு மல்லர்களையும் தனித்தனியே கட்டில் காலோடு சேர்த்து பிணைத்தான். அவர்களின் நாசிகளிலிருந்து மூச்சு மட்டும் வந்து கொண்டிருப்பதை, உயர்ந்து தாழ்ந்த அவர்களின் ரோமங்கள் அடர்ந்த மார்புகளை பார்த்து தெரிந்து கொண்டான். இன்னும் அரை நாழிகை காலத்துக்கு மேல் இவர்கள் விழிக்க முடியாது என்ற நிறைவோடு இளங்கோவை தேட கிளம்பினான் இளவரசன். அரைக்கதவை திறந்து வெளியேறி வெளிப்பக்கம் மூட போனவன் ஏதோ நினைவுக்கு வர மீண்டும் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் நுழைந்து மல்லர்கள் ஏறி குதித்த சாளரங்களை சாத்தி தாழிட்டான். அதன் பிறகே அறையை விட்டு வெளியேறி கதவையும் சாத்தினான். மாளிகையின் வாயில் அருகே வந்தவனின் விழிகள் உறங்கும் இரு காவலரையும் கண்டதும் சிவந்தன. இருவரின் பிடரிகளிலும் லேசாக தட்டினான் இரு கைகளாலும். பிடரிகளில் அடி விழுந்ததும் அலறி துடித்து எழுந்து நின்ற காவலர் இருவரும் பீதியுடன் விழித்தனர். நன்றாக இருக்கிறது உங்கள் காவல் லட்சணம். நீங்கள் இருவரும் சோழர் படையை சேர்ந்தவர்களா என்றான் வெறுப்பு உமிழும் விழிகளினால் அவர்களை துளைத்தபடி. இல்லை எசமான், நாங்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். இங்கு காவல் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளோம் என்ற ஒருவனின் குரல் நடுங்கியது. அதுதானே நினைத்தேன். இங்கு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன. நடுஜாமத்தில் நீங்கள் காவல் புரிவதாக கூறி குரட்டை விட்டு உறங்குகிறீர்கள். உங்களுக்கு வாட்கள் வேறு ஆயுதம் என்று வெகுண்டான் வேங்கி இளவரசன். மன்னிக்க வேண்டும் பிரபு, அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றனவா? கடும் குளிர் வேறு. ஏதோ அசந்து விட்டோம். எந்த சத்தமும் எழும்பவில்லையே. யாரும் எங்களை கடந்து மாளிகைக்குள் நுழைந்ததாகவும் தெரியவில்லையே என்ற காவல் வீரனின் குரலில் நடுக்கம் இருந்தது. முன்வாயில் வழியாக யாரும் உள்ளே நுழையவில்லை. ஆனால் எனது அறையின் பக்கவாட்டு சாளரத்தின் வழியே இரு முரடர்கள் உள்ளே நுழைந்து தாக்கினார்கள். அது மட்டுமல்ல, எனது மெய்க்காவலன் முன்னிரவு கழிந்த வேளையில் புறவிலாயத்திற்கு சென்றவன் இன்னும் திரும்பி வரவில்லை அறைக்கு. அவன் திரும்பாததை நானும் கவனிக்காமல் உறங்கி இருக்கிறேன் என்ற இளவரசன், சரி, உங்களில் ஒரு வீரன் சென்று ஒரு பந்தம் கொளுத்தி கொண்டு வாருங்கள், புறவிலாயத்துக்கு செல்வோம் என மாளிகையை விட்டு வெளியேறினான். ஒரு காவலன் மாளிகையின் அலுவல் அறைக்குள் அவசரமாக நுழைந்து ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி எடுத்து வந்தான். மாளிகையின் பின்புறம் மரங்கள் அடர்ந்து இயற்கையான இருளை அதிகமாக காட்டியது. காவலன் தீப்பந்தம் ஏந்தி செல்ல விரைந்து நடந்த இளவரசன் புறவி லாயத்தை நெருங்கிய போது புறவிகள் கனைத்தன. லாயத்தை கூர்ந்து ஆராய்ந்த இளவரசன் விடுவிடுவென தோட்டத்தின் தென்மேற்கு மூலை நோக்கி நடந்தான். தொலைவில் தீப்பந்த வெளிச்சத்துடன் யாரோ வருவதை கண்டனர். மூட்டையாக கட்டப்பட்டு கிடந்த இளங்கோவுக்கு காவல் நின்ற இரு முரடர்கள் வித்தியாசம் உணர்ந்தனர். மெல்ல நின்ற இடத்திலிருந்து இன்னும் சற்று பின்புறத்தில் மரங்களை நோக்கி நகர்ந்தனர் இருவரும். மரங்களின் மறைவில் நின்று கவனித்தனர். இளங்கோ கிடந்த இடத்தை நோக்கியே தீப்பந்தம் வருவதைக் கண்டு திகைத்தனர். மாளிகைக்குள் சென்ற இரு மல்லர்களும் திரும்பாததை எண்ணி கவலையடைந்தனர். தீப்பந்தம் ஏந்தி வந்தவனையும் அவனுடன் வந்த இளவரசனையும் மறைவிலிருந்து பார்த்த முரடர்கள் இருவரும் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி நின்றனர். இளங்கோ கிடந்த ஒதுக்குப்புறத்திற்கு சற்று தொலைவில் வரும்போதே பக்கவாட்டில் ஆராய்ந்து கொண்டே வந்த இளவரசனின் விழிகள் வெள்ளை நிற மணி கயிற்றால் கட்டப்பட்டு கிடந்த மூட்டையை கண்டதும் அந்த மூட்டைக்குள்தான் இளங்கோ இருக்க வேண்டும் என்பதை திடமாக உணர்ந்தான். லேசான பதற்றம் மனசுக்குள். ஒருவாறு பதற்றத்தை மறைத்து கொண்டு சுற்றுப்புறத்தை அவன் விழிகள் எச்சரிக்கையோடு ஆராய்ந்தன. பந்தத்தை காவலனிடமிருந்து தன் கையில் வாங்கி கொண்ட இளவரசன் மூட்டையை சுட்டிக்காட்டி,
அந்த கயிற்றை உடனே அவிழ்த்து எடு வீரனே என்றான் உள்ளுக்குள் தவிப்போடு. மூட்டைக்குள் இளங்கோ எந்த நிலையில் இருக்கிறானோ என்ற கவலை அவனையும் மீறி இதயத்துள் அரித்தது. மணிக்கயிற்றை அந்த காவலன் அவிழ்த்து எடுத்தான். போர்வையை பிரித்தபோது ஒரே சீராக சுவாசம் ஓடிக்கொண்டிருக்க இளங்கோ சுருண்டு கிடந்தான். மீண்டும் பந்தத்தை காவலனின் கையில் கொடுத்துவிட்ட இளவரசன் இளங்கோவின் நாசி அருகே ஒரு விரலை கொண்டு போய் வைத்து பரிசீலித்தான். ஒற்றை கரத்தால் இளங்கோவின் ஒரு மணிக்கட்டை பற்றி நாடி பார்த்தான். நாடி நன்றாகவே வேலை செய்ததை உணர்ந்ததும் பரம நிம்மதியை உணர்ந்தது இளவரசனின் இதயம். இளங்கோவின் உடலை புரட்டி பார்த்தான் பந்த ஒளியில். காயம் ஏதும் பட்டிருக்கிறானா எனவும் பரிசோதித்தான். குருதிக்கரை எதுவும் இல்லை. திடுமென ஏதோ நினைவுக்கு வர பின் மண்டையை தடவி பார்த்தான். அங்கு ஒரு வீக்கம் இருப்பதையும் அங்கே தாக்கிதான் அவனை மயங்க செய்திருக்கிறார்கள் என்பதையும் பூரணமாக புரிந்து கொண்ட இளவரசன் மண்டியிட்டு இளங்கோவின் ஒரு கரத்தை பற்றி கொண்டு மற்றொரு கையை அவன் இடைப்பக்கம் வளைத்து பற்றி தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். இத்தனையையும் கண்டும் பேச நான் எழாமல் மூட்டையை பிரித்தது முதல் பீதி அடைந்திருந்த காவலன் முகம் பேய் அறைந்ததை போல மாறிவிட்டது. பேய் அறைந்தது போல மாறியது அவன் முகம் மட்டுமல்ல, பின்புற மரங்களின் அடியில் மறைந்து நின்ற முரடர்கள் இருவரின் முகங்களும் கூட மாறிவிட்டிருந்தன. அந்த நேரத்தில் விடுதி காரியஸ்தன் இரு பணியாளர்கள் பின்தொடர மேலும் 2 தீப்பந்தங்களுடன் உறக்கம் கலைந்து விரைந்து வந்தனர் அந்த தோட்டத்துக்குள். காவல் நின்ற விடுதி காவலன் காரியஸ்தனை எழுப்பி செய்திகளை தெரிவித்திருக்க வேண்டும். கலக்கத்துடனும் பரபரப்புடனும் காணப்பட்டது காரியஸ்தனின் முகம். காரியஸ்தனை பார்த்த இளவரசனின் விழிகள் தீயை கக்கின. தோளில் இளங்கோவை சுமந்தபடி மாளிகையை நோக்கி பந்தம் பிடித்த காவலன் பின்தொடர நடந்து கொண்டிருந்த இளவரசனின் எதிரே வந்த காரியஸ்தனை எரித்து விடுவது போல பார்த்த இளவரசனின் விழிகளை கண்டதும் சப்த நாடிகளும் ஒடுங்கி போன காரியஸ்தன், பிரபு, அவரை தாங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? காவலரிடம் கொடுங்கள், அவர்கள் சுமந்து வரட்டும் என்றான் பதறியபடி. உமது காவலரின் லட்சணமும் உமது நிர்வாகத்தின் லட்சணமும் தான் புரிகிறதே. சற்று விலகி நில்லும். முடிந்தால் தோட்டத்தில் மரங்களின் பக்கத்தில் யாராவது மறைந்திருக்கிறார்களா என்று பார்க்க சொல்லும் உமது மகா காவலர்களை என்ற இளவரசன் விரைந்து மாளிகைக்குள் நுழைந்து தனது அறை கதவை காலால் உதைத்து திறந்து கொண்டு அறைக்குள் சென்று தனது கட்டிலின் மேல் கிடத்தினான் இளங்கோவை. பந்தம் பிடித்தவாறு அவனை தொடர்ந்து வந்த காவலன் அறைக்குள் நுழைந்ததும் கட்டில் கால்களில் 2 கரிய முரடர்கள் மணி கயிற்றால் பிணைக்கப்பட்டு கிடப்பதை கண்டான். கண்டதும் சுரீரென அவனுள் உறக்கத்தில் இருந்த தன்னையும் இன்னொரு காவலனையும் தட்டி எழுப்பிய போது இளவரசன் உதிர்த்த சொற்கள் தைத்தன. பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றன என அவன் கூறியது எத்தனை பெரிய அசம்பாவிதம் என்பதை நினைத்ததும் ஒற்றை மனிதனாக நின்று ராட்சசர்கள் போன்ற முரடர்களை கட்டி போட்டிருக்கின்ற இளவரசனை புதிய கோணத்தில் பெரும் மரியாதை தோன்ற பார்த்தான் அந்த காவலன். மளமளவென காரியத்தில் இறங்கினான் இளவரசன். தனது பயண பையை திறந்து ஒரு குப்பியை எடுத்து திறந்து அதில் மயங்கி கிடந்த இளங்கோவின் நாசிக்கருகே காட்டினான் சில நிமிடங்கள். குப்பியிலிருந்து மருந்தின் நெடியை சுவாசித்த இளங்கோ லேசாக அசைந்து பின் முனகினான். அவன் இதழ்கள் மெல்ல முணுமுணுத்தன. தொடர்ந்து சில நிமிடங்களில் விழிகளை திறந்தான். திறந்தவனின் வாய் அவசரமாக, இளவரசே, நான் எங்கிருக்கிறேன் என்றதோடு அல்லாமல் உறக்கத்திலிருந்து விழிப்பவன் போல விருட்டென எழுந்து அமர்ந்தான். தலை பாரமாக இருந்தது. பின் மண்டையில் கடும் வலியை உணர்ந்தவன் ஒரு கையால் தடவி பார்த்தான். அந்த சில நிமிடங்களிலேயே நடப்பு நிலைமைகள் அவனுக்கு புரிந்துவிட்டன. அத்துடன் தான் கட்டிலில் அமர்ந்திருப்பதும் இளவரசன் நின்றிருப்பதும் கூட சட்டென்று அவனுக்குள் உரைத்தது. அவசரமாக கட்டிலை விட்டு கீழே இறங்க முயன்ற இளங்கோவின் தோளை தொட்ட இளவரசன், சற்று அமைதியாக இரு இளங்கோ, உன் பின் மண்டையில் பலத்த அடி விழுந்திருக்கிறது, அதற்கும் சிகிச்சை செய்ய வேண்டும் என்றவன் கையில் இருந்த மருந்து குப்பியை பயணப்பையில் வைத்துவிட்டு வேறொரு குப்பியை எடுத்து வந்து அந்த தைலத்தை அவன் பின் மண்டை வீக்கத்தில் தேய்த்தான். அவன் தேய்த்த போது ஏற்பட்ட வலியை பற்களால் கடித்து பொறுத்து கொண்டான் இளங்கோ. இளவரசன் தைலம் தடவிவிட்ட போது ஏற்பட்ட வலியை விட இளவரசனுக்கு மெய்காவலனாக வந்த தான் புறவைகளை பார்வையிட சென்று எதிரிகளிடம் எளிதாக ஏமாந்து விட்டதையும், யாருக்காக பாதுகாப்புக்கு வந்தானோ அந்த இளவரசனே தன்னை மீட்டு பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தான் ஆளாக்கி விட்டதை எண்ணியே அதிகப்படியான வலியை அவன் வாலிப இதயம் உணர்ந்து வெட்கப்பட்டது. அந்த வெட்கத்தின் வெளிப்பாடாக அவன் குனிந்து தலை நிமிராமல் குன்றி போய் அமர்ந்திருந்தான். வழி நெடுகிலும் எச்சரிக்கையாக பயணம் செய்து சற்றும் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத விதத்தில் தான் மடக்கப்பட்டதையே திரும்ப திரும்ப அவன் மனம் அசை போட்டதால் கட்டில் கால்களில் கட்டப்பட்டு கிடந்த 2 மல்லர்களையும் அவன் விழிகள்
பல நிமிடங்கள் வரை காணும் ஸ்திதியை இழந்திருந்தன. தனக்கு பரிவோடு சிகிச்சை செய்யும் இளவரசனை எண்ணி அவன் இதயம் நன்றி உணர்வால் நனைந்து உருகியது. மெல்ல, இளவரசே என்றான் உருக்கமான குரலில். என்ன இளங்கோ என்ற இளவரசன் தனது மெய்க்காவலனின் மனநிலை முற்றாக புரிந்ததால் மறுபடியும் அவன் தோளை தொட்டு, அலட்டிக் கொள்ளாதே அப்பனே, விதி எப்போதும் வலியது, அதன் கரங்களில்தான் நாம் தவழ்கிறோம் என்றான் ஆறுதலாக. சட்டென இளவரசன் முகத்தை நிமிர்ந்து பார்த்த இளங்கோவின் விழிகள் லேசாக கட்டிலின் ஒரு காலில் கட்டப்பட்டிருந்த முரடனின் விரிந்த முதுகையும் மணிக்கயிற்றையும் கண்டன. கண்ட மறு வினாடியே துள்ளி எழுந்து நின்றான் இளங்கோ. எழுந்து நிற்கும் போதே மற்றொரு காலில் பிணைக்கப்பட்டிருந்த மல்லனையும் கண்டான். கண்ட கண்கள் வியப்பால் விரிந்தன. மனம் ஒரேடியாக மலைத்தது. பெரும் பிரமிப்புடன் இளவரசனை பார்த்து, இவர்கள் யார் பிரபு என இரு கைகளையும் இருவர் பக்கமும் சுட்டிக்காட்டி வினவினான். இவர்கள்தான் என்னை கடத்தி செல்ல கயிறுகளுடன் வந்தவர்கள். ஆனால் இவர்கள் கொண்டு வந்தது மணிக்கயிறுதான், யமனின் பாச கயிறல்ல என்ற இளவரசன் இடி இடி என நகைத்தான். அவன் நகைத்த போது அவனின் அழகான ஆளுமை மிக்க விழிமுனைகளில் நீர் துளிர்த்ததை தூண்டாமணி விளக்கின் ஒளி மின்ன செய்தது. இவர்களை எப்படி தாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாக்கினீர்கள் பிரபு என்றான் இளங்கோ பெரும் ஆவலோடு. அதுவா, தமிழகத்தின் வர்ம அடியில் இவர்களிடம் 2 பிரயோகித்தேன், அவ்வளவுதான் என்ற இளவரசன் புன்னகைத்தான். வர்ம அடியா? புரியவில்லை இளவரசே என்ற இளங்கோவின் முகத்தில் குழப்பமே மேலோங்கியது. புரியவில்லையா? வர்மக்கலை என்ற ஒரு போர்க்கலை பற்றி நீ கேள்விப்பட்டதில்லையா இளங்கோ? தமிழகத்தின் புராதனமான ஒரு போர்க்கலை அது. ஆயுதங்களின் உதவியின்றி கைகளால் மட்டுமே மனித உடல்களின் நரம்பு மண்டலங்களை, அதாவது முக்கிய நரம்புகளின் கேந்திர ஸ்தானங்களை நுணுக்கமாக அறிந்து அந்த இடங்களில் லேசாக தட்டி வீழ்த்தும் முறை. அதில்தான் ஆளுக்கொன்று கொடுத்தேன், அவ்வளவுதான். கை கால்களை உதைத்து கொண்டே வாய் பிளர்ந்தார்கள் இருவரும். அவர்கள் என்னை பிணைக்க கொண்டு வந்த மணிக்கயிறே அவர்களை பிணைப்பதற்கு உதவியது என்றான் இளவரசன். ஒன்றும் பெரிய காரியமில்லை என்பது போல. இவர்களை பார்த்தால் மற்போர் வீரர்களாக தெரிகிறது இளவரசி. இவர்கள் உயிருக்கு என நிறுத்தி ராஜேந்திரனின் முகத்தை பார்த்தான் இளங்கோ. இல்லை, இன்னும் சில நிமிடங்களில் கண் விழிப்பார்கள். இல்லையெனில் முகத்தில் சிறிது நீர் தெளிக்க வேண்டும். ஆனால் உயிர் ஆபத்தை விளைவிக்கும் முறைகளும் அதில் உண்டு. அதை நான் பயன்படுத்தவில்லை என்ற இளவரசனை இடைமறித்த இளங்கோ, ஆமாம் ஆமாம், தாங்கள்தான் எதிரிகளுக்கும் இறங்கும் பெரும் மனம் கொண்டவர்களாயிற்றே, எப்படி உயிராபத்தை விளைவிப்பீர்கள் என்றவனின் குரலில் வெம்மை வெளிப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.